அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னை மேயர் பிரியா அவர்களுக்கும் தற்போதைய தாவேக அரசுக்கும் எப்பவுமே ஒரு ஏழாம் பொருத்தமா தான் இருந்துட்டு வந்திருக்கு. எப்பவுமே ஒரு ஆட்சி மாறுது, புதுசா ஒரு முதலமைச்சர் வந்து பதவி ஏற்கிறார் அப்படின்னா சென்னை மாநகரத்தினுடைய மேயர் அவர்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து பூங்கொத்து கொடுப்பதுங்கிறது வழக்கம். ஸோ கடந்த காலங்களெல்லாம் அப்படிதான் நடந்திருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த முறை மேயர் பிரியா அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலை. ஸோ வாழ்த்து சொல்லாத ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாம இது வந்து ரீல்ஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இறங்கி விமர்சனம் பண்ற விஷயங்களையும் தொடர்ச்சியா அவர்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதனுடைய வெளிப்பாடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சென்னையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தாவேகா வந்து மேயர் பிரியா அவர்களை குறை சொல்ல தொடங்கினாங்க. இங்க வந்து நாங்க இப்பதான் பதவியேற்று ஆட்சிக்கு வந்திருக்கோம், ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இருந்த திமுக அரசு இப்ப வரைக்கும் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது மேயர் பிரியா போன்ற அந்த மாநகராட்சிக்கான தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய மேயர் போன்றவர்கள் தான். தமிழ்நாடு முழுக்க எப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்து மாநகராட்சி பதவிகள்லாம் மாறுதோ அதெல்லாம் எப்போ நீங்க விசிலுக்கு வந்து ஓட்டு போடுறீங்களோ அப்பதான் வந்து எங்களால முழுமையா வந்து என்ன பண்ண முடியும், தமிழ்நாட்டை சீரமைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த தொடர்ச்சியா பேசிட்டு வராங்க. இந்த உள்ளாட்சி தேர்தலை நோக்கி தான் இங்க அரசியல் நகர்வுகள்லாம் ரொம்ப விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சி விஜயபாஸ்கர் எடுக்கிறதா இருக்கட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கர் எடுக்கிறதா இருக்கட்டும், அதிமுக இருந்து வரக்கூடிய எல்லாருக்குமே ஒரு வெல்கம் போர்டு வச்சு வரவேற்கிறதுக்கான காரணமே வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சியில நிச்சயமா பெரிய அளவுல கைப்பற்றி அவங்க இடங்கள் எல்லாம் அப்படிங்கிறதான். இப்போ ஒரு பக்கம் ஆர் எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மாநகராட்சியில நீங்க ஒரு சீட்டு ஜெயிங்க, நான் என்னோட ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு இல்லையா. இப்போ ஒரு மேயர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உறுதியா திமுக வந்து தாவேகாவை வந்து இது மாதிரி சேலஞ்ச் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேயர் பதவிகள் ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல கட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அங்க வந்து சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறதை தாண்டி மக்கள் வந்து யார் நிக்கிறாங்க, நம்மளோட பெரிய பணிப்பார் சித்த பணிப்பாருங்கிற மாதிரி தான் ஊராட்சி தேர்தல்கள்லாம் ஓட்டு போடுவாங்க. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வேண்டப்பட்டவருங்க அடிப்படையில் தான் ஓட்டு போடுவாங்களே தவிர சின்னத்தை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. அப்படின்னா நமக்கு வந்து சின்னம்ன்றதை தாண்டி ஒரு மாநில அளவில் இருக்கக்கூடிய இமேஜ் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு வந்து அந்த லோக்கல்ல செல்வாக்கு பெற்ற நபர்கள் வந்து வேணும். ஸோ இப்போ வந்து தாவேக வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தனிப்பட்ட தொகுதிகளில் செல்வாக்கான நபர்கள் கிடையாது. அந்த ஓட்டு விழுந்தது எல்லாமே வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபருக்கான ஓட்டாக தான் இருக்கும். யார் எம்எல்ஏ கேண்டிடேட் அப்படிங்கிறத கூட பார்க்காம தான் வந்து ஓட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இப்படியாக ஒரு நபருக்காக விழக்கூடிய ஓட்டுகள் அப்படிங்கிறது உள்ளாட்சியில விழாது அப்படிங்கிறது கடந்த கால அரசியல் வரலாறு. ஆனா இந்த முறை வந்து நம்ம உள்ளாட்சியையும் வெற்றி பெற்றா மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சியாக எழுச்சி பெற முடியும், அடுத்தடுத்த தேர்தல்களில் இந்த வாக்கு வங்கியை தக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத தாவேகா ஒரு கணக்கா போடுறாங்க. ஸோ அதனாலதான் உள்ளாட்சியை நோக்கி கிட்டத்தட்ட 2027 மார்ச் மாதத்தோட மாநகராட்சி மேயர்கள் மாநகராட்சி கவுன்சிலர்களோட பதவிகள்லாம் காலியாயிரும். ஸோ அவ்வளவுதான் அவர்களுடைய பதவி காலம். அதற்குள்ள இவர்கள் வந்து நிறைய பேரை கட்சியில் இணைச்சிக்கிட்டு அடுத்து வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகள்ல பெரிய அளவுல சீட்டுகளை ஜெயிக்கணும் அப்படிங்கறத ஒரு செயல் திட்டமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போ இன்னும் ஓராண்டு காலத்துக்கு வந்து திமுகவினுடைய மேயர்கள் தானே பிரதானமா இருப்பாங்க எல்லா மாநகராட்சிகள்லையும். அப்ப அது ஒரு பிரச்சனை இல்லையா, எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா என்ன பண்றாங்கன்னா, பழைய டெண்டர்கள் எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்றாங்க. கிட்டத்தட்ட சென்னை மாநகராட்சியில மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 160க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன டெண்டர்கள், குறுகிய கால டெண்டர்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுல பெரிய அளவுல பேசப்பட்டது 2 விஷயம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பெசன்ட் நகர், அடையாறு, கீழ்ப்பாக்கம், மயிலாப்பூர் போன்ற பகுதிகளில் நடைபாதை அமைப்பதற்கு 284 கோடியில ஒதுக்கப்பட்ட டெண்டர், அது வந்து கடந்த ஆட்சி காலத்துல தான் ஒதுக்கப்பட்டுச்சு. அதை இவர்கள் ரத்து பண்ணாங்க. அதாவது டெண்டர்கள் முறைகேடு நடந்திருக்கு, அதாவது அதிக தொகைக்கு வந்து அவர்கள் கோட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வச்சு. அதே மாதிரி வேளச்சேரி புதிய மேம்பால திட்டத்திற்கும் வந்து பாத்தீங்கன்னா 700 கோடி டெண்டர்கள் வந்து ஒதுக்கி இருந்தாங்க கடந்த ஆட்சியில, அதையும் வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 கோடி மதிப்பிலான டெண்டர்கள் சென்னை மாநகராட்சிக்கு ஏற்கனவே போடப்பட்டது ரத்து பண்ணப்பட்டிருக்கு. இது நேரடியா வந்து யாரை பாதிக்கும், இதுல யார் வந்து சிக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையினுடைய மேயர் பிரியா அவர்கள் தான். ஏன்னா மேயர் பிரியாவினுடைய ஒப்புதலோட தான் இந்த டெண்டர்கள்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க. இப்ப ரத்து பண்ணும்போது என்ன சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெண்டர்கள் வாங்கினவங்க எல்லாருமே கமிஷன் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. ஸோ சட்டமன்றத்துல கூட பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து பிரபலமாயிட்டு இருக்கு இல்லையா. அதற்கு காரணமா அமைறது எல்லாமே இது மாதிரியான டெண்டர்கள் தான். ஒரு டெண்டர் வந்து எனக்கு ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய மேயரோ இல்லை யார் சம்பந்தப்பட்ட துறையினுடைய நபரையோ போய் அப்ரோச் பண்ணும்போது கமிஷன் அப்படிங்கிறத ஒன்று கேட்கறத வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அப்படி வந்து கேட்கப்படும் கமிஷன் அப்படிங்கிறது டெண்டர் போடுறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. இவர்களுக்கு தான் டெண்டர் அலோகேட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே அந்த கமிஷன் அமௌண்ட்லாம் வாங்கிடுவாங்க. ஸோ மாநகராட்சியில இருந்து இல்லை அரசு தரப்புல இருந்து பணம் ஒதுக்கினதுக்கு அப்புறமா தான் வேலைகள் செய்வாங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே
அதோட மொத்த வேல்யூல இருந்து இத்தனை பெர்சன்டேஜ் எனக்கு கமிஷன் கொடுத்துடணும் அப்படிங்கிறத கேட்டு வாங்கிடுவாங்க. அது 20 30 எவ்வளோ நாள் இருக்கலாம். அப்போ அந்த அமௌண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்ட்டி ஃபண்டா சென்னை மேயர் பிரியா அவர்களுக்கு போய் அதற்கப்புறமா அவர்கள்ட்ட இருந்து சென்னையை வந்து தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருந்த சேகர் பாபு அவர்கள்ட்ட போய் அவர்கிட்ட இருந்து திமுகவினுடைய தலைமை ஸ்டாலின் அவர்களுக்கே போயிருக்கும். அப்போ டெண்டர் வந்து ஒதுக்கிட்டாங்க, கமிஷன் வாங்கிட்டாங்க. ஆனா இப்போ டெண்டர் கேன்சல் ஆயிருச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் கொடுத்தவங்க எனக்கு பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதை கட்சி வந்து ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். வெளியே யாருக்கும் தெரியாம மறைமுகமான இடத்துல கூட்டு போயிட்டு காசை திருப்பி கொடுக்கணும், இல்ல சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். இப்ப இதுல வந்து மேயர் பிரியா அவர்கள் தான் நேரடியா வந்து ஒப்புதல் கொடுத்திருப்பாங்க. அவர்களுடைய கைடன்ஸ் பேரை தான் அந்த கமிஷன் வந்து போயிருக்கும். அப்போ தலைமை வந்து பொறுப்பேற்று இந்த பணத்தை வந்து கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா சென்னை மேயரனுடைய பிரியா அவர்கள் தான் இதுல வந்து சிக்குவாங்க. சென்னை மேயர் பிரியாவுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இது மாதிரி டெண்டர்கள் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணப்படுது. ரொம்ப முக்கியமான புள்ளியா மேயர் பிரியாவுக்கு அடுத்து இருக்கிறது சேகர் பாபு அவர்கள். கிட்டத்தட்ட சேகர் பாபு அவர்களும் பிரியா அவர்களும் அரசியல் களத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியவங்க தான். இன்னும் சொல்ல போனா இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சரா இருக்கும் போதே தூய்மை பணியாளர்களினுடைய பிரச்சனையில போயிட்டு பஞ்சாயத்து பண்ணவர் தான் சேகர் பாபு அவர்கள். சேகர் பாபு அவர்களுக்கும் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது. இவருடைய துறையே வேற. அதே மாதிரி அந்த தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை வச்சது அப்படிங்கிறது உள்ளாட்சித்துறை அமைச்சர் தான் போய் கேட்டிருக்கணும். அது KN நேரு கேட்டிருக்கணும், இல்ல சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா கேட்டிருக்கணும். ஆனா சேகர் பாபு போய் கேட்பாரு. காரணம் என்னன்னா, சென்னையில எந்த ப்ராஜெக்ட் வந்து மூவ் பண்ணாலும் அவரினுடைய ஒப்புதல் எல்லாம் நடக்காது. இன்னும் சொல்ல போனா கடந்த திமுக ஆட்சியில இந்த CMDA அப்ரூவல் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா சேகர் பாபு தான் கொடுத்து வச்சிருந்தாங்க. நீங்க சென்னையில வந்து ஒரு ஹைரைஸ் பில்டிங் கட்டுறீங்க, இல்ல ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு பெரிய பில்டிங்லாம் நீங்க கட்டுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு இவ்வளவு ரூபாய் கமிஷன் அப்படிங்கிற மாதிரி CMDAக்கு நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு எழுதப்படாத விதி, எல்லாருக்குமே தெரியும், அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20 ரூபா 50 ரூபா அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வாங்குறாங்கன்னா, ஒட்டு மொத்தமா ஒரு பெரிய ஹைரைஸ் பில்டிங் கட்டுறாங்க, ஒரு 30 மாடிக்கு கட்டுறாங்க, ஒரு ஃப்ளோரே வந்து பாத்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, எல்லாம் 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அப்ப கிட்டத்தட்ட மொத்தமா எத்தனை ஃப்ளோர் இருக்கும், அதுக்கு எவ்வளவு ரூபாய் கமிஷன் வாங்கியிருப்பாங்கன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த அளவிற்கு அதிகப்படியாக பணம் வந்து புழங்கக்கூடிய ஒரு துறை தான் அந்த CMDA, அந்த அப்ரூவல் கொடுக்கறது அப்படிங்கிறது. அப்போ இதற்கெல்லாம் வந்து யாரு ஃபண்டை ஃபனல் பண்ணாங்க, ஃபண்டை சேனல் பண்ணி அப்படியே கட்சி தலைமைக்கு கொண்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா சேகர் பாபு அவர்கள் தான். அதுவே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடியா இருந்திருக்கும். கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில வந்து பல கோடிகள் வந்து தினம் குவியக்கூடிய துறையெல்லாம் இப்போ வந்து நம்ம கையை விட்டு போயிருச்சு அப்படிங்கிற கவலை வந்து அவர்கிட்ட இருந்திருக்கும். இப்போ அடுத்தபடி அந்த டெண்டர்களும் வந்து க்ளோஸ் ஆகும்போது சேகர் பாபுக்கு கூடுதலாக ஒரு அழுத்தமும் வந்து வருது. இதுல கிட்டத்தட்ட வந்து டெண்டர் கொடுத்தவங்க நான் இந்த மாதிரி இவருக்கு தான் கமிஷன் கொடுத்தேன், எனக்கு நீங்க வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அரசாங்கத்துல முறையிட்டாங்க அப்படின்னா அதை கூட ஒரு வழக்கா பதிவு பண்ணி அவர்களை வந்து நெருங்க முடியும். ஆனா அதுல வந்து ஒரு இருமுனை கத்தி மாதிரி நீங்க எதுக்கு வந்து பணம் கொடுத்தீங்கன்ற மாதிரி அவர்கள் பக்கமும் கேள்வி வரும். அதனால இதை வெளியே தெரியுற மாதிரி மூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு தாவேக அரசு திமுகன்ற கட்சிக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தமாக தான் நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்ததா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட நிக்காம ஓடுன்னு சொல்லி கரூர்ல வந்து விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜியை அப்படியே ட்ரோல் பண்ணி பேசியிருந்தாரு. உடனே வந்து செந்தில் பாலாஜி அவர்களும் நான் வந்து அங்கதான் இருந்தேன், நீங்க தான் வந்து திருச்சி மாநிலத்துக்கு ஓடுன்னு ஓடுனீங்கன்னு 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கக்கூடிய காட்சி இருந்துச்சு. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் 5 நாளாக அந்த திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகல. சம்மன் கடந்த ஜூலை 6ஆம் தேதியை கொடுத்துட்டாங்க, ஆனா இப்போ வரைக்கும் வந்து ஆஜராகல அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. செய்திகள்லாம் தொடர்ச்சி அந்த செய்தியை வந்து போட்டுட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் உயர்நீதிமன்றம் கொடுத்துட்டாங்க. ஆனா ஒரு நிபந்தனை ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து காலையும் மாலையும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், கண்டிஷன் பெயில கையெழுத்து போடணும், அவர்கள் எப்போ விசாரணைக்கு அழைச்சாலும் போயிட்டு ஆஜராகணும், வெளிநாடுகளே எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சில கண்டிஷன்களை போட்டிருந்தாங்க. செந்தில் பாலாஜி தரப்பு வந்து பாத்தீங்கன்னா சரிங்கய்யா நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ வரைக்கும் காவல் நிலையத்தில் ஆஜராகல. இதுக்கு சட்ட ரீதியா செந்தில் பாலாஜிக்கு சாதகமான சில விஷயங்களும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதி வழங்கிய அந்த முன்ஜாமீன் தீர்ப்பு வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய கையில வந்து ஒப்படைக்கப்பட்ட 15 நாளைக்குள்ளதான் அவர் என்ன பண்ணும் அப்படின்னா போயிட்டு அங்க கையெழுத்து போடுறதுக்கு ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து விசாரணைக்கு தொடர்ச்சியா வந்து ஒத்துழைக்கணும். இன்னும் வந்து ஜாமீனே வந்து அவருடைய கைக்கு வந்து போய் சேரல, அதனால அவர் வந்து கையெழுத்து போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம்லாம் வந்து திமுக தரப்பு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த முடிவை எதிர்த்து அரசு தரப்பு வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீடும் வந்து போகலாம். இதை வந்து அவர்கள் அப்பீலும் வந்து பண்ணலாம். அப்படி பண்ணி இதற்கு இடைப்பட்ட காலத்துல இவர் வந்து சரியா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு, இவர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவாரு, அதனால இவருக்கு வந்து உடனடியா பிடிவாரண்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வாரண்டு வாங்கினாங்கன்னா செந்தில் பாலாஜியை கைது பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏற்கனவே வேலு அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டார்.
வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவருக்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸ் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எதிர்த்தும் வந்து பாத்தீங்கன்னா அரசு தரப்புல இருந்து மேல்முறையீடு பண்ணிருக்காங்க உச்சநீதிமன்றத்துல. இவருக்கு வந்து லுக் அவுட் சர்க்குலர் வந்து கொடுங்க, இவர் வந்து ஃபாரின் தப்பிச்சு போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏவவேலு அவர்களையும் வெளிநாடு போகாம லாக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா விசாரணைக்கு ஆஜராக வைக்கணும். அவர் வந்து ஆஜராக தவறாரு அப்படிங்கிற பட்சத்துல அவரை கைது பண்றதுக்கும் ரொம்ப தீவிரமா வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த நிபந்தனையின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்கல, இல்ல வந்து காவல் நிலையத்துக்கு வந்து கையெழுத்து போடல அப்படின்னா எந்த நேரம் வேணாலும் செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த இடைப்பட்ட சூழல்ல தான் அவரினுடைய அந்த முன்ஜாமீனை எதிர்த்து நம்ம அப்பீல் போலாமா, இல்ல சட்ட ரீதியில வந்து எப்படி அவரை லாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் பல விஷயங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் போகும்போதே செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து கண்டுபிடிக்கவே முடியல. சம்மன் கொடுக்கறதுக்கு கரூர், சென்னை, கோயம்புத்தூர்னு எங்க போனாலுமே இவர் இல்ல. அவர் வீட்டுல பெற்றோர்கள்ட்டே போய் கொடுத்த பிறகும் கூட இவரும் வந்து ஆஜராகல. அப்படியே கண்ணில் விரல் விட்டாடி தப்பிச்சுட்டே இருந்தாப்புல. ஆனா இந்த முறை வந்து நீதிமன்றமே நிபந்தனை போட்டதுனால நேர்ல கண்டிப்பா ஆஜராகி தான் ஆகணும். அது இன்னும் சில நாட்கள்ல அந்த தீர்ப்பினுடைய நகல் கூட வந்துருச்சு. இன்னும் சில நாட்கள்ல அவர் நேர்ல தீர்ப்பு வாங்கினதுக்கு அப்புறமா, அந்த தீர்ப்பினுடைய காப்பியை வாங்கினதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஆஜராகி தான் ஆகணும். ஆஜர் ஆகும்போது சரியா ஒத்துழைக்கல அப்படிங்கிற பட்சத்திலையோ, இல்ல ஆஜராக தவறாரு அப்படின்னாலோ கண்டிப்பா வந்து அவரை கைது பண்ணிடுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்டமா எந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு. நன்றி.